வெல்கம் டு மணி டாக்டிஸ். தி ஃபாதர். இது வந்து 1996 வெளிவந்த திரைப்படம். ஈரான் நாட்டு திரைப்படம். டைரக்டர் வந்து மஜிதி. இது வந்து ஈரான் நாட்டின் புகழ்பெற்ற இயக்குனர், பல சர்வதேச விருதுகளை வாங்கிய இயக்குனர். இந்த படம் வந்துட்டு ஒரு தன்னுடைய அம்மா வந்துட்டு 2வது கல்யாணம் பண்ணதுனால வந்துக்கிட்டு தன்னுடைய தாயை வந்து புறக்கணிக்கிற ஒரு பையன், 16 வயசு பையன். இதுவும் வந்துட்டு தமிழில் கூட வந்துக்கிட்டு பசுமுன்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு. அந்த படத்துக்கு இந்த படத்துக்கு சம்மந்தம் கிடையாது. தன்னுடைய அம்மா வந்துக்கிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணதுனால வந்துட்டு கடைசி வரைக்கும் வந்துட்டு அம்மா வந்து புறக்கணிக்கிற மாதிரி அந்த படத்துடைய கதை இருக்குது. அது ஒரு பொசிஷனஸ் தான். அதாவது இந்த படத்தில் வந்து தி ஃபாதர் படத்தில் வந்துட்டு அந்த பையன் பேர் வந்து மெஹருல்லா. அவனுக்கு வந்து 16 வயசு. அந்த வயசில் வந்து அப்பா வந்து இறந்துடுறாரு. ஆனால் அவனுக்கு கீழே வந்து 3 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. இவன் வந்து சிட்டியில் போய் வந்துட்டு ஒரு கடையில் போய் வந்து வேலை பார்க்குறான். வேலை பார்த்துட்டு வரும்போது அந்த 1 வருஷம் 2 வருஷம் கேப்பில் வந்துட்டு அம்மா வந்துட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அவர் வந்து போலீஸ்காரர். இதை வந்து ஊருக்கு வரும்போதே வந்துட்டு குழந்தைகளுக்கு அம்மாவுக்கு எல்லாம் வந்து ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு வரான், விளையாட்டு பொருளாக வாங்கிட்டு வரான். ஊருக்குள்ள வந்த உடனே அவருடைய நெருங்கிய நண்பன் வந்து இந்த மாதிரி தகவல் சொன்ன உடனே அம்மா மேலே அடங்காத ஒரு கோபம் வருது. உங்களுக்கு கண்டபடி வந்து அம்மா வந்து திட்டுறான். இப்போ கணவருடைய வீட்டில் தான் அம்மா இருக்காங்க. திட்டிட்டு தான் வாழ்ந்த அம்மா இவனுடைய அந்த அப்பா இருந்த வீட்டில் வந்துட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு இந்த மன உளைச்சல், அந்த ஒரு பழைய இதெல்லாம் நினச்சி வந்து அவனுக்கு வந்து காய்ச்சல் வந்துடுது. இந்த விஷயம் வந்துட்டு என்னுடைய ஃப்ரெண்டு வந்து அம்மாட்ட போய் சொல்கிறான். அம்மா வந்துக்கிட்டு தன்னுடைய கணவர் 2வது கணவரை கூப்பிட்டுக்கிட்டு வர்றாரு. அவர் தான் வந்து இவனை வந்துட்டு தூக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறாரு. நல்லா பார்த்துக்கிறாங்க. அவன் உடம்பு குணமாகுது. இருந்தாலும் வந்துட்டு தன்னுடைய அப்பாவோடைய இடத்துல வந்துட்டு அந்த புது மனுஷனை வந்து அவனால் ஏற்றுக்க முடியலை. அவர் போலீஸ் பேண்ட்டில் இருந்த அந்த ரிவால்வரை தூக்கிட்டு ஓடி போயிடுறான். ஒரு தூங்கி வச்சு பார்க்குறாரு. துப்பாக்கி காணாமன்னு தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பாக இவன் தான் எடுத்துருவான்னு சொல்லிட்டு வேலை பார்க்குற இடத்துக்கு போகிறாரு. அவனை பிடிச்சி கூப்பிட்டு வர்றாரு. தப்பிச்சு போயிடுவாங்கிறக்காண்டு தன்னுடைய கைவளங்க போட்டுக்கிட்டு தான் வந்துட்டு வண்டியில் லாக் பண்ணி கூப்பிட்டு வர்றாரு. அது ஒரு நல்ல நேரத்தில் தான் கூப்பிட்டு வர்றேன். ஏன்னா ஓடி போயிடக்கூடாதுங்கிறக்கா. அப்படி போகிற வழியில் வந்து பாலைவனம், பைக் வந்து ரிப்பேர் ஆகிடுது. இது நடந்து தான் வர வேண்டிய சூழ்நிலை 2 பேரும். அப்போ வந்துக்கிட்டு இவரால் நடந்து வர முடியாத அவரால் முடியாமல் நீ போயிடுறா அப்படின்னு சொல்லிட்டு என்னை விட்டு நீ போயிடு அப்படின்னு சொல்கிறாரு. இருந்தாலும் இவனால் முடியலை. அவரை வந்துட்டு எப்படியோ கூப்பிட்டு வந்து அந்த ஒரு கைவளம் கூட தள்ளிட்டே வந்துட்டு ஒரு நீரோட ஒன்று இருக்கும். அங்கே வந்துட்டு அவரை வந்து போட்ட விட கொஞ்சம் மயக்கம் தெளிகிறாரு. அப்போ வந்து அவர் பாக்கெட்லேருந்து வந்துட்டு ஒரு ஃபோட்டோ ஒன்று அந்த தண்ணி மேலே மிதந்து வரும். அந்த ஃபோட்டோவை பார்த்தப்ப தான் வந்துட்டு அவர் வந்து அவருடைய மனசை புரிஞ்சுக்கிறான். தன்னுடைய தங்கச்சி மேலே வந்து எவ்வளோ பாசம் வச்சுருக்காருங்கிற வந்துட்டு புரிஞ்சுக்கிறோம். அந்த படம் முடியுது. அந்த ஃபோட்டோவில் என்ன இருக்குங்கிற வந்து நீங்கள் வந்து படம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து சப்டைட்டில் எல்லாமே தான் நான் பார்த்தேன். அதாவது வந்து ஒரு டைரக்டர் வந்து ஒரு வெளிநாட்டு டைரக்டர் சொல்லியிருக்காரு, ஒரு சிறந்த படம்னா வந்துக்கிட்டு ஒரு ஆல்ஃபர்ட் ஹிட்ச்காக் தான் நினைக்கிறேன், சவுண்டை குறைச்சிக்கிட்டு அதனுடைய லாங்குவேஜே இல்லாமல் பார்த்தா கூட புரிஞ்சதுன்னா அதுதான் வந்துட்டு மிகச்சிறந்த திரைப்படம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. அந்த வகையில் வந்துட்டு நான் சப்டைட்டிலும் பார்க்கல, எதுவுமே பார்க்காம இந்த படத்தை வந்து ஓப்பனிங் வந்து எண்டு வரைக்கும் வந்துட்டு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அவசியம் பாருங்கள். யூடியூப்பில் இருக்குது. சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். We'll be right back.